இன்னைக்கு தமிழ்நாட்டோட 5 முனை போட்டி பற்றி பார்ப்போமா? என்னன்னா, ஃபஸ்ட்டு டிஎம்கே, அதுக்கு அடுத்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, அண்ட் அது ரெண்டு ஒரே இது அலையன்ஸு, அண்ட் டிவிகே தேர்டு, நாம் தமிழர் ஃபோர்த்து, அப்புறம் இன்னொரு கட்சி புதுசாக வந்துக்குது கூட்டணி. எப்படி பார்த்தாலும் 5 கார்னர் போட்டி தான், 5 முனை போட்டி. அது எப்படி எப்போவுமே ஒரு ஸ்டாட்டில் பார்த்தோம்னா 5 முனை போட்டின்னு வந்துட்டாவே ஓட்டு எல்லா பக்கமும் பிரிஞ்சிடும். ஓட்டு பிரியறப்போ சோலோவாக நின்று அடிக்கக்கூடிய ஒரே ஆள் டிஎம்கே தான். ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டு பெரிய பெரிய பெரிய, அதாவது இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு போக, அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு வரும். ஆனால் ஒரே ஒரு கட்சியோட ஓட்டு மட்டும் பிரியவே பிரியாது. டிஎம்கேவோட பலமே அதுதான். அண்ட் அதை பற்றி நம்ம நிறைய இடத்துலையும் பேசியிருக்கோம். அண்ட் அது இப்பவும் பேசி போட்டிக்க வேண்டாம், அடுத்து பார்ப்போம். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. பிஜேபியோட ஹேட்னால ஏடிஎம்கேக்கு அதாவது ஏடிஎம்கேக்கு ஓட்டு வரும். எனக்கு அதில் நல்ல ஸ்ட்ரென்த்தான இது இருக்குது. ஆனால் பிஜேபினால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைனாரிட்டி ஓட்டாகட்டும் இல்லை மற்ற ஓட்டாகட்டும் இதாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஓட்டு பிரியும். அந்த ஓட்டு பிரிகிறப்போ ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறப்போ மெஜாரிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டியில் டிஎம்கேக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் டிவிகே அதை தவிர்த்துருவோம். அண்டு நாம் தமிழர், ஓகே, போன டைம் வாங்கின ஓட்டு இந்த டைம் அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு அடுத்து இன்னொரு இது இருக்குது, அவங்க ஆயி பூத்த மாமுகான்னு சொல்லிட்டு இது இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் கட்ட எனக்கு வரமாட்டேங்குது. சரி, நம்ம 5 மணி போட்டின்னு வச்சுப்போம். இதில் எனக்கு ஒர்த்தாக தெரியறது என்னென்னா, நான் பிஜேபி அகேன்ஸ்ட், ஆர்எஸ்எஸ் அகேன்ஸ்ட். ஓகே, அப்போ எனக்கு நான் கண்ணை மூடிட்டு போய் ஏடிஎம்கே போட்டிருப்பேன், பிஜேபி இல்லைனா. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபைன். அதாவது புதுசாக ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வந்தவங்க அதில் கரெக்டாக நிற்கல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டிவிக்கே பாண்டிச்சேரியில் நிற்க வைக்கிற கேண்டிடேட்ஸ் முன்னால் பிஜேபியில் இருந்தவங்க. அப்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ நான் டிவிகேக்கு போட மாட்டேன். மை ஸ்டாண்ட் இஸ் கிளியர். இப்போ எனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று என்டிகே. நான் யாருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் சொல்ல கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சீமான் அண்ணனுக்கு 60 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஒரு எலெக்ஷன், அடுத்த ஒரு எலெக்ஷன் 70 ஆயிடும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சைடு டிஎம்கேல அடுத்து ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. ஏடிஎம்கேல எப்போவுமே ஏதோ ஒரு தலைவர் வந்துடுவாங்க. அது அவங்க கட்சியோட நேச்சர். அதாவது என்டிகேக்கு ஒரு டைம் அதை வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லைன்னு தோணுது. ஆனால் கலா யதார்த்தம் ஓட்டு பிரியறது எப்படி பிரியும்னா, ரிலீஜன், கேஸ்ட், கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியாவில் பிரியும். நம்ம ஊரோட சாபக்கேடு அதுதான்.